கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்லை கடிதாச்சு வச்சுக்கலாமா? வேணாம், கடிதமே இருக்கட்டும். படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. ஹஹா, பாட்டாவே படிச்சிட்டியா? அப்போ நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்கே பொன்மணின்னு போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கே சௌக்கியம். பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை நினச்சி பார்க்கும்போது கவிதை மனசில் அருவியாக மாறி கொட்டுது. ஆனால் அதை எழுதணுன்னு உட்காந்தா தான் அந்த எழுத்துக்கள் தான் வார்த்தை. உன்னை எண்ணி பார்க்கையில் அதான் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. அதே தான். பிரமாதம். கவிதை படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. எனக்கு உண்டான காயம் அது தன்னால் ஆறிடும். அது என்னவோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்றுமே ஆகிறதில்ல. இதையும் எழுதிக்க. நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் என் உடம்பு தாங்கிடும். உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அதையும் எழுதணுமா? இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாமல் எங்கே அழுகையாக வருது. ஆனால் நான் அழுது என் சோகம் ஒன்று தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும்போது வர அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. உண்டான காயமெங்கும் தன்னாலே ஆறி போன மாயம் என்ன பொன்மானே. என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் முந்தன் மேனி தாங்காது செந்தேனே. எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க அழுகை வந்தது. எந்தன் சோகம் உன்னை தாக்கும் என்றென்றும் போது வந்து அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது.